கைஸ் ஃபைனலா நம்ம சிஎஸ்கே அவனோட ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க 3 தொடர் தோல்விக்கு அப்புறம். அதுவும் சேப்பாக்கில் இந்த வின் வந்திருக்கு. சஞ்சு சாம்சனோட செஞ்சுரி, நம்ம தலைவன் ஜெமி ஓட்டனோட பவுலிங்னு எல்லாத்தையும் பார்த்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம 79 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் வழக்கம் போல ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச்ல டாஸ தோத்துட்டாரு. டெல்லி தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்க முதல்ல பவுலிங் போட சொன்னாங்க. சிஎஸ்கேட பிளேயிங் லெவல்ல நம்ம எதிர்பார்த்த 2 எக்ஸ்பெக்டான சேஞ்சஸ் வந்துச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா டெவால் புரூஸ் சொல்ல வந்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தாங்க. நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மேட் ஹென்ரிக்கு பதில பாத்தீங்கன்னா குர்ஜப்ரீத் சிங் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு அவருமே வந்திருந்தாரு. கைஸ் சிஎஸ்கேக்கு வழக்கம் போல பவர் பிளேல சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்தாங்க. ஆரம்பத்துல சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஷாட்ஸ் விளையாடினாரு சொல்லணும். அந்த ஒரு நல்ல பொசிஷன்ல வந்தாரு சஞ்சு. அந்த எல்லா ஷாட்ஸுமே நல்ல கேப்ல ஆடினாரு. நிறைய பவுண்டரிஸ் பவர் பிளேலயே சஞ்சு ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பவர் பிளே முடிவுல சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் பிளஸ் நம்ம அடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கிருந்து சிஎஸ்கே டேக் ஆன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல பாத்தீங்கன்னா இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் டேக் ஆன் பண்ணலான்னு போனாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல, ஆனா அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போனாரு. ருத்ராஜ் கேக்வாடோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல இன்னும் சுமாரா தான் இருந்திருக்கு. நேற்றுமே பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணல ருத்ராஜ் கேக்வாட். 18 பால் ருத்ராஜ் கேக்வாட் பிளே பண்றாரு. அதுல வெறும் 15 ரன் தான். இந்த காலத்துல ருத்ராஜ் ஸ்ட்ரைக் ரேட்டும் இப்படிதான் இருக்கு. பொறுமையா ஆடுற மாதிரி தெரியுது. சோ ருத்ராஜ் கேக்வாடோட ஃபார்ம் நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு மேட்ச்ல டைம் எடுத்து செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ருத்து அடிக்க போலாம். சோ அடுத்த மேட்ச்ல ருத்துவோட பேட்டிங்கை நம்ம கண்டிப்பா போனாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சாம்சன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுலயும் ஆயுஷ் மாத்திரை எனக்கு பவர் பிளேல மட்டும் நான் அடிக்க மாட்டேன், பவர் பிளே விட்டு அவுட் சைட் பவர் பிளே வந்தாலும் என்னால அடிக்க முடியும்னு காட்டினாரு நேற்று மேட்ச்ல. அதுவும் ஒரு ஷாட்டும் ஸ்பின்னர்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் கிழிக்கிறாரு. அவரோட 50 அடிச்சிருப்பாரு. இந்த சீசன்ல செகண்ட் 50 நம்ம ஆயுஷ் மாத்திரைக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அவுட் சைட் பவர் பிளே தான் வந்திருக்கு. மாத்திரை வேலை கடைசியில அடிக்க முடியல. சோ சிஎஸ்கே அவர் ரிட்டையர்ட் பண்ணிட்டு ஷிவம் துபே உள்ள கொண்டு வந்திருப்போம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் ப்ரூவ் இட் அகைன் சொல்லணும். சஞ்சு சாம்சன் எப்பெல்லாம் ஒரு மேல ஒரு கேள்வி வருதோ சேட்டன் சஞ்சு சாம்சன் தேவையானு, சஞ்சு சாம்சன் பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டாரு. ஒரு டீம்ல தேவையானு வரும்போது சிஎஸ்கே ட்ரேட் எல்லாம் பண்ணது நம்மளுக்கு நல்லதான்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல அந்த சிஎஸ்கே ஒரு முக்கியமான நாக்க பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு மேட்ச் வினிங் நாக் ஃப்ரம் சேட்டன் சஞ்சு சாம்சன் 52 பால்ல 100 ரன் அடிச்சாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா மொத்தமா சஞ்சு நேத்து 115 ரன் அடிச்சிருப்பாரு. சிஎஸ்கே 213 அடிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சனோட இந்த ஒரு செஞ்சுரி ரொம்பவே முக்கியம் சொல்லணும். இந்த ஐபிஎல் 2026ல அவரோட அரைவரை அறிவிச்சிருக்காரு. அதுவும் சேப்பாக்கல சேட்டனோட செஞ்சுரி வந்திருக்கு. சோ குட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல சொன்னாங்க. ஆனா வந்தாருன்னா ஃபார்முக்கு இதோ இந்த மாதிரி செஞ்சுரிஸ் தான் அடிப்பாரு சஞ்சு சாம்சன் கண்டிப்பா. சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் சிஎஸ்கேக்கு வரக்கூடிய மேட்ச்ல சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா தேவை சொல்லணும். சஞ்சு சாம்சன் ஃபுல்லி ஃபார்முக்கு வந்திருக்காரு. இது சிஎஸ்கேக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கை. சிஎஸ்கே எண்ட் ஆஃப் 20 ஓவர்ஸ்ல 213 அடிச்சோம். ஆனா ஒரு கட்டத்துல சிஎஸ்கே 230 240 அடிக்கலாமான்னு தோணுச்சு கைஸ். அந்த லெவல்ல தான் சிஎஸ்கே இருந்தாங்க. ஆனா கடைசியில சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை டேக் ஆன் பண்ண முடியல. ஆனா நம்ம 20 ஓவர் முடியல 212 அடிச்சோம். 213 ரன் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு டார்கெட்டா கொடுத்துருப்போம். என்னதான் சிஎஸ்கே உள்ள ஓவர் உள்ள அகில் ஹுசைன் வச்சு நம்ம பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனா அந்த சைட்ல 10 நிமிஷம்காவும் கேஎல் ராகுலும் அடிச்ச அடியில அந்த வழக்கம் போல மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்களா சேப்பாக்கலன்ற மாதிரி தோணுச்சு ஜேசிங் பண்ண. ஏன்னா பஞ்சாப் 210 அசால்ட்டா அடிச்சிட்டாங்க. சோ டிசியா அப்படி அடிச்சிருவாங்களான்னு அந்த கொஞ்சம் மயமா இருந்துச்சு. பவர் பிளேல விக்கெட் விழுவுற வரையும் அண்ட் அங்க இருந்து கலீல் அஹமத் 5th ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. 60க்கு நோ லாஸ்ல இருந்தாங்க டிசி. அங்க இருந்து மலன்னு விக்கெட் விட்டாங்க சொல்லணும். ஜெமி ஓவர்டன் யாரியா நீ எங்கேயா இருந்த இத்தனை நாளா அந்த உன்ன போய் சிஎஸ்கே நாங்களா தப்பா பேசிடுமேன்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்காரு. அது சரியான பவுலிங்க மனுஷன் உயிரை கொடுத்து பவுலிங் போடுறாரு. மேட்ச் ஃபேர் மேட்ச் பாத்தீங்கன்னா அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அண்ட் ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு டிபெண்டிங் நாக் பாத்தீங்கன்னா ஒரு 41 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்ல ஆர்சிபியோட அவர் விளையாடச்சோம். அங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலயுமே கலக்குனாரு. சோ இப்ப இங்க சேப்பாக்கல ஒரு நல்ல பவுலிங்கை போட்டிருக்காரு. 4 ஓவர் பவுலிங் போட்டு வெறும் 18 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை ஜெமி ஓட்டன் எடுத்திருக்காரு. ஒரு தரமான பவுலிங் சொல்லணும் ஜெமி ஓட்டன். அந்த ஷார்ட் பால்ஸ் நல்லாவே யூஸ் பண்றாரு. நல்ல லென்த்லயுமே பாத்தீங்கன்னா பால்ஸ் போடுறாரு. ஆனா கண்டிப்பா ஜெமி ஓட்டன் கொஞ்சம் டேஞ்சரா தெரிறாருங்க. நல்லாவே பண்ணிருக்காரு சிஎஸ்கேக்கு. மேட்சுக்கு அவர் உயிரை கொடுத்து பிளே பண்றாரு. 100% பாத்தீங்கன்னா போடுறாரு சிஎஸ்கேக்கு. 4 ஓவர்ல 4 விக்கெட் எடுத்து வெறும் 18 ரன் தான் கொடுத்திருப்பாரு நேற்று மேட்ச்ல. சோ சிஎஸ்கே மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பவுலிங்னா கண்டிப்பா நம்ம ஜெமி ஓட்டன் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பவுலர் தான் நம்ம அன்ஷுல் கம்போஜிங்க. அன்சமீரவா இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. 4 ஓவர் நேற்று பவுலிங் போட்டாரு. 35 ரன் கொடுத்து 3 விக்கெட். அதுவும் டெத்துல செம்மையா போடுறாரு சொல்லலாம் அன்ஷுல் கம்போஜ். சிஎஸ்கேக்கு யாருப்பா டெத் பவுலிங் போட போறா? ஜெமி ஓட்டன்
ஓட்டனுமே நேத்து போட்டாரு டெத்துல. சோ பாத்தீங்கன்னா நம்ம அன்ஷுல் கம்போஜுமே பார்த்தா நல்லாவே போட்டிருக்காரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச்ல என்னதான் கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இழுத்து பிடிச்சாரு கடைசி ஓவர்ல. அண்ட் இந்த மேட்ச்லயுமே பார்த்தா சிஎஸ்கேக்கு டெத்துல நல்லாவே போலிங் போட்டு கொடுத்திருக்காரு. அண்ட் அதை தவிர்த்து ஒரு புது சூப்பர் கிங்கான நம்ம குர்ஜப்னீத் சிங் பாத்தீங்கன்னா அண்ட் டெபியூ ஆனாருங்க நேற்று சிஎஸ்கேக்கு. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால்லே பாத்தீங்கன்னா டிசி கேப்டன் அக்ஷர் பட்டேலோட விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் சாரமான போலிங் இவர்கிட்ட இருந்தா இவரோட ஹைட்டை நல்லா யூஸ் பண்றாரு சொல்லணும். அந்த ஸ்லோ ரன்ஸ் வச்சிருக்காரு அந்த பவுன்சர்ஸ்னு. அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நல்ல போலிங் போட்டிருந்தாரு. அவருமே பாத்தீங்கன்னா ஒரு 36 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு 4 ஓவர்ல. எனக்கு என்னவோ பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஓஜி சிஎஸ்கே டீம் பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த லெவல்ல போலிங் போட்டிருக்காங்க. 100 ஆகும்போதுக்கு ஃபைனலா ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு லாங் டைம்க்கு அப்புறம். அண்ட் அசுதோஷ் சர்மாவோட ஒரு முக்கியமான விக்கெட் அவர் எடுத்திருப்பாரு கடைசி நேரத்துல. சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லணும். டெல்லி கேபிட்டல்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. நிறைய கேச்சஸ் டிராப் கேச்சஸ் நிறைய போச்சு. ஆனா சிஎஸ்கே கண்டிப்பா அதை பண்ணல சொல்லணும். அண்ட் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் நேற்று தரமாச்சு. கவுண்ட் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், கேச்சிங்கா இருக்கட்டும், எல்லாத்திலுமே கலக்குறாங்க. இது ஒரு பக்கத்துல சப்ராஸ் கான் பாத்தீங்கன்னா அந்த குர்ஜப்னீத்ல அக்ஷர் பட்டேல் ஒரு கேட்ச் பிடிப்பா இருப்பாருங்களா, அதுல மேட்ச் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லணும். அதை விட்டு நம்ம டெவால் ப்ரூவிஸா இருக்கட்டும், மத்த சிஎஸ்கே பிளேயர்ஸா இருக்கட்டும், ஃபீல்டிங்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டெவால் ப்ரூவிஸ் உள்ள வந்தோம் அந்த ஒரு சேன்ஸை காட்டுறாருங்க ஆன் ஃபீல்டுல. அந்த எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மாரி எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் ஃபீல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கைஸ் அந்த கான்பிடன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா ஹையா இருந்துச்சுங்க நேற்று சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே. அந்த கண்டிப்பா வாங்க மேட்ச் ஜெயிக்கலான்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தாங்க எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸும். சிஎஸ்கே நேற்று அதே மாதிரி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 23 ரன்ஸ் வித்தியாசத்துல சிஎஸ்கே டிசிஏ பிரேக் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் த 1 இயர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சேப்பாக்ல ஒரு மேட்சை வின் பண்றாங்க. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் கேப்டனா பாத்தீங்கன்னா 7 தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் 8வது மேட்ச்ல ஒரு வின்ன பாத்துருக்காரு. பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலயுமே பார்த்தா சிஎஸ்கேவோட கிளியர் டாமினேஷன் நேற்று மேட்ச்ல. சோ ஓவராலா இந்த சிஎஸ்கே தான் நம்ம பார்க்க வெயிட் பண்ணோம். அண்ட் சிஎஸ்கே ஒரு கம்பேக் ஃபைனலா கொடுத்துருக்காங்க. இந்த டீம் தான் நம்ம எல்லாம் பார்க்க வெயிட் பண்ணோம். சோ அதே மாதிரி வந்திருக்காங்க. சோ வரக்கூடிய மேட்ச்ல எப்படி பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நல்ல வீடியோல வந்து சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.